கிட்டத்தட்ட 1,50,00,000 வாக்காளர்கள் அவங்களுடைய ஓட்டுரிமையை இழந்துருவாங்க அப்படிங்கறத அவர் தெளிவா சொல்றாரு. அப்ப உண்மையிலேயே இது நியாயமாகத்தான் நடந்திருக்கா, நேர்மையாகத்தான் இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் நடந்திருக்கா? அதுவும் பட்டியலின மக்கள், சிறுபான்மையினர் மக்கள், பாஜகவுக்கு ஓட்டு போடாத மக்கள் எங்க அதிகமா இருக்காங்களோ அங்கதான் கெடுபிடி அதிகமாக இருக்கும். மோடி போட்டியிட்ட வாரணாசி தொகுதியிலே ஏகப்பட்ட குளறுபடிகள் இன்னைக்கு செய்திகள் வந்துட்டு இருக்கு. ஓட்டு போட்டு உங்களுடைய தலைவர் யாரு, உங்க ஆட்சி செய்ய போறது யாரு அப்படிங்கறத உறுதி செய்ய வேண்டியது உங்களுடைய அடிப்படை உரிமை. வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. ஒரு வாரம் முன்னால பாத்தீங்கன்னா இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல யோகேந்திர யாதவ் அப்படின்னு ஒரு அரசியல் விமர்சகர், எலெக்ஷன்ஸ் தொடர்ந்து ஃபாலோ பண்ணக்கூடியவர், நிறைய விஷயங்களை வந்து பகிர்ந்துக்கக்கூடிய, பல நேரங்கள்ல அவர் சொன்ன பல விஷயங்கள் வந்து உண்மையா வந்திருக்கு. அவர் வந்து பீகார்ல நடக்கக்கூடிய இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அதை பற்றி ஒரு ஒரு டீடைல்டு ஒரு ஆர்டிக்கல் வந்து எழுதியிருந்தாரு தரவுகளோட. அத படிக்கும் பொழுது உண்மையிலேயே ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. இன்னைக்கு பீகார்ல நடக்கிறது நாளைக்கு மற்ற மாநிலங்களையும் நடந்தா இந்தியாவில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 9 கோடி வாக்காளர்கள் அவர்களுடைய வாக்கு உரிமையை இழக்க நேரிடும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து அவர் பதிவு பண்ணியிருக்கிறாரு. இந்த குறிப்பிட்ட வாக்காளர்கள் யாரு வாக்கு உரிமையை இழப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதில் சிறுபான்மையினர், பட்டியலினத்தை சேர்ந்தவர்கள், பின்தங்கிய சமூகத்தை சேர்ந்தவர்கள், பெண்கள் தான் அதிகம் இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. அந்த ஆர்டிக்கல்ல இருக்கக்கூடிய விவரங்களை இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு தோணுச்சு. ஏன்னா இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் எந்த அளவுக்கு ஆபத்தான ஒன்று அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். அவர் சொல்லக்கூடிய தரவுகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆகஸ்ட் 1ஆம் தேதி டிராஃப்ட் எலக்ட்ரல் ரோல்ஸ், அதாவது ரிவைஸ் பண்ண அந்த எலக்ட்ரல் ரோல்ஸ எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வெளியிட்டது. இந்த எக்ஸசைஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு மாசமா நடக்குது. இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படிங்கிறது ஒரு மாசமாக, அதாவது ஜூன் 24ஆம் தேதி அனௌன்ஸ் பண்றாங்க. ஜூன் 25ஆம் தேதி இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் ஆரம்பிக்குது. ஒரு மாசம் நடைபெறுது. அதுக்கப்புறம் ரிவைஸ்ட் அந்த எலக்ட்ரல் ரோல்ஸ், அதாவது டிராஃப்ட் எலக்ட்ரல் ரோல்ஸ் வந்து ஆகஸ்ட் 1ஆம் தேதி அவங்க ரிலீஸ் பண்றாங்க. அதுபடி அந்த டிராஃப்ட் எலக்ட்ரல் ரோல்ஸ்ல இருக்கக்கூடிய தரவுகள் படி பார்த்தா, திஸ் இஸ் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் டிஸ்என்ஃபிரான்சைஸ்மெண்ட் இன் த என்டையர் வேர்ல்ட் இன் த 21st செஞ்சுரி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் பதிவு பண்றாரு. அதாவது உலக அளவுல இவ்வளவு பேரை ஓட்டர் லிஸ்ட்ல இருந்து நீக்குனதா சரித்திரமே கிடையாது. இது முதல் முறையாக இப்போ பீகார் மாநிலத்துலதான் நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த பதிவு பண்றாரு. இதுல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆகஸ்ட் 1ஆம் தேதி எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வெளியிட்ட தரவுகள் படி கிட்டத்தட்ட 65 லட்சம் வாக்காளர்களை இவங்க நீக்கி இருக்கிறாங்க. ஆனா உண்மையிலேயே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 94 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிட்டு, இது இதோட நிக்காது, இது டிராஃப்ட் எலக்ட்ரல் ரோல் தான், இதுக்கு அப்புறம் நடக்கக்கூடிய விஷயங்கள்ல இன்னும் பலர் வந்து இந்த ஓட்டர் ரோல்ஸ்ல இருந்து நீக்கப்படுவாங்க. இந்த எக்ஸ்க்ளூடட் ஓட்டர்ஸ், மிஸ்ஸிங் ஓட்டர்ஸ் உடைய எண்ணிக்கை கிட்டத்தட்ட 1,50,00,000 கோடியை எட்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அதாவது என்ன தரவுகள்னு பாருங்க. ஜூன் 24ஆம் தேதி இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால பீகாருடைய டிராஃப்ட் எலக்ட்ரல் ரோல்ஸ்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7.89 கோடி வாக்காளர்கள் இருந்தாங்க. ஜூலை 27ஆம் தேதி இந்த ரிவிஷன் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 7.24 கோடி வாக்காளர்கள் இருக்காங்க. ஃபார்ம்ஸ் கலெக்ட் பண்ணதை வச்சு அவங்க சொல்றாங்க. அப்போ ரிவிஷனுக்கு முன்னால 7.89 இருந்தது. ரிவிஷனுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 7.24 குறைஞ்சிருக்கு. அப்ப இந்த 65 லட்சம் பேரை வந்து நீக்கி இருக்கிறாங்களே, இதுல என்ன தரவுகள் அவங்க கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இறந்து போனவங்க 22 லட்சம், டோட்டலா பர்மனண்டா ஷிஃப்ட் ஆனவங்க இல்ல அன்ட்ரேசபிள் அப்படிங்கிற வகையில ஒரு 36 லட்சம், டூப்ளிகேட் ஓட்டர்ஸ் அப்படின்னு ஒரு 7 லட்சம், நாட் வில்லிங் டு ரெஜிஸ்டர், தேர்தல் ஆணையத்தை வந்து அவங்க வந்து நாங்க ஓட்டு போடணும் அப்படிங்கிறதுக்காக ரெஜிஸ்டரவே பண்ணாதவங்க இன்னும் சில பேர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோட எக்ஸாக்ட் நம்பர்ஸ் அவங்க கொடுக்கல. அப்போ டோட்டலா 65 லட்சத்துக்கு இதுதான் அவங்க கணக்கு காட்டிருக்காங்க. இது அவர் 2020ஆம் ஆண்டு, அதாவது 24 எல்லாம் விட்டுருங்க, 2020லயே நீங்க பாத்தீங்கன்னா பீகாருடைய டிஆர்ல கிட்டத்தட்ட 7.36 கோடி வாக்காளர்கள் இருந்திருக்கிறாங்க. அப்போ 5 வருஷத்துக்கு முன்னாலேயே இப்ப இவங்க கொடுக்கக்கூடிய 7.24 எண்ணிக்கையை விட அதிகம் வாக்காளர்கள் இருந்திருக்கிறாங்க. அப்ப 5 வருஷத்துல பீகாருடைய ஜனத்தொகை அதிகரிச்சிருக்காதா? பீகார்ல இருக்கக்கூடிய அடல்ட் பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆயிருக்காதா?
அப்ப நியாயமா பார்த்தா ஓட்டருடைய எண்ணிக்கை இன்க்ரீஸ் தானே ஆகணும். இங்க எப்படி 2020ல இருக்கக்கூடிய எண்ணிக்கையை விட பின்னால போயிருக்கு அப்படிங்கிற ஒரு முக்கியமான கேள்வியை அவர் எழுப்புறாரு. இதற்கு எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ரொம்ப சர்வசாதாரணமா ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, பாருங்க நாங்க 65 லட்சம் பேரை இன்னென்ன காரணங்களுக்காக நாங்க டிலீட் பண்ணிட்டோம். இப்ப இருக்கக்கூடிய இந்த லிஸ்ட், நாங்க கொடுக்கக்கூடிய இந்த லிஸ்ட் தான் ரொம்ப ஆத்தென்டிக்கான ஒரு கரெக்டான அக்யூரேட்டான ஒரு லிஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. இப்போ ஒரு மாநிலத்துக்கான ஒரு டிராஃப்ட் எலக்ட்ரல் ரோல வந்து நாம ப்ரிப்பேர் பண்றோம்னா அதுல 3 முக்கியமான விஷயங்களை எலெக்ஷன் கமிஷன், தேர்தல் ஆணையம் கணக்குல எடுத்துக்கணும். ஒண்ணு என்னது பாத்தீங்கன்னா அக்யூரசி, அதாவது டூப்ளிகேட் என்ட்ரிஸ், ஃபேக் என்ட்ரிஸ் இதெல்லாம் இல்லாம அக்யூரேட் லிஸ்டா, முடிஞ்ச அளவுக்கு அக்யூரேட் லிஸ்டா இருக்கா அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் பார்க்கணும். இரண்டாவது வந்து கம்ப்ளீட்னஸ், அதாவது யாரும் விட்டு போகல. 18 வயசுக்கு மேற்பட்டவங்க, ஓட்டுரிமை இருக்கிறவங்க முடிச்ச அளவுக்கு எல்லாரையும் இதுல இன்க்ளூட் பண்ணணும். யாரும் விட்டு போயிடக்கூடாது. அவங்களுடைய அடிப்படை ஜனநாயக உரிமை அவங்களுக்கு கிடைக்காம இருக்கக்கூடாது அப்படிங்கறதுனால எலெக்ஷன் கமிஷன் என்ன பண்ணணும், முடிஞ்ச அளவுக்கு வாக்காளர்களை இணைக்கத்தான் முயற்சி பண்ணணும் அப்படிங்கிறது 2வது விஷயம். 3வது ஈக்விட்டி, அதாவது ஒவ்வொரு சோசியல் குரூப்லயும் ஒவ்வொரு பர்சன்டேஜ் ஆஃப் மக்கள் இருப்பாங்க. அப்போ அந்த சமூகத்துடைய அடல்ட் பாப்புலேஷனுக்கு ஏத்த மாதிரி அவங்களுக்கு ஈக்குவல் ரெப்ரசன்டேஷன் எலக்ட்ரல் ரோல்ஸ் இருக்குதா அப்படிங்கிற விஷயத்த உறுதி பண்ணணும். இந்த 3 விஷயங்கள், அதாவது அக்யூரசி, கம்ப்ளீட்னஸ், ஈக்விட்டி, இந்த 3 விஷயங்களையும் உறுதி செய்யக்கூடிய ஒரு எலக்ட்ரல் ரோல் தான் ஒரு ஆத்தென்டிக்கான எலக்ட்ரல் ரோல்ஸா இருக்க முடியும். இப்போ பீகார்ல நடந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனை எடுத்துக்கங்க. அக்யூரசிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேக்குற மாதிரி இருக்கும். ஏகப்பட்ட குளறுபடிகள். இந்த ஆகஸ்ட் 1ஆம் தேதி அவங்க வெளியிட்ட அந்த லிஸ்ட வந்து எதிர்க்கட்சிகள் பிரிச்சு மேய்ஞ்சிட்டாங்க. அங்க இருக்கக்கூடிய பல பேர்களுக்கு எப்படி 2, 3 இடங்கள்ல இந்த ரிவைஸ் லிஸ்ட்லயே வந்து அவங்களுக்கு ஓட்டுரிமை இருக்கு, எந்த அளவுக்கு இன்னக்யூரசிஸ் இருக்கு அப்படிங்கறத எதிர்க்கட்சிகள் பிரிச்சு மேய்ஞ்சு வெளியிட்டுட்டாங்க. அதனாலதான் அவசர அவசரமா மெஷின் ரீடபிள் ஃபார்மேட்ல இருந்த அந்த லிஸ்ட இறக்கிட்டு வெறும் ஸ்கேன் பண்ண பிடிஎஃப் காப்பீஸை ஏத்தி விடுறாங்க. இதுல இன்னொரு வேடிக்கை என்னன்னு பாத்தீங்கன்னா, யார் யார் நீக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற பெயர் டீடைல்ஸ் எதையுமே எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வெளியிடல. வெறும் நம்பர்ஸ் தான். நான் சொன்ன மாதிரி 22 லட்சம் பேர் இறந்து போயிட்டாங்க, 36 லட்சம் பேர் பர்மனண்டா டிஸ்பிளேஸ் ஆயிட்டாங்க அப்படின்னு நம்பர்ஸ் மட்டும் தான் வெளியிட்டாங்களே தவிர அந்த பெயர்கள், விவரங்கள் அவங்க வெளியிடல. அப்படி பெயர்கள், விவரங்கள் வெளியிட்டாதானே நம்ம பேரு ஓட்டர் லிஸ்ட்ல இல்லன்னா நம்ம போய் அதை இணைக்கிறதுக்கு முயற்சி செய்ய முடியும். வெறும் நம்பர்ஸ வெளியிட்டு யாரை ஏமாத்த முயற்சி பண்ணுது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டுட்டு அவர் சொல்றாரு, சரி இந்த நம்பர்ஸ் தானே நீங்க வெளியிட்டீங்க, அப்போ பெயர்கள் வெளியிடாத உங்களுடைய உள்நோக்கம் ஒண்ணு இருக்குல்ல, அத நீங்க வெளியிட்ட இந்த நம்பர்ஸ் மூலமாவே நான் உடைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு விஷயத்த அவர் பதிவு பண்றாரு. அதாவது இந்த நம்பர்ஸ நம்ம எப்படி அனலைஸ் பண்ண போறோம். அப்ப 65 லட்சம் பேர் மிஸ்ஸிங்கா இருக்கிறாங்க ஓட்டர் லிஸ்ட்ல. அப்ப உண்மையிலேயே இது நியாயமாகத்தான் நடந்திருக்கா, நேர்மையாகத்தான் இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் நடந்திருக்கா அப்படிங்கறத நம்ம எப்படி கம்பேர் பண்ண முடியும் அப்படின்னா, அரசாங்க தரப்புல இருந்து வெளியிடக்கூடிய பாப்புலேஷன் சென்சஸ் ப்ரொஜெக்ஷன்ஸ வச்சு இதை ஈஸியா நம்ம வந்து வெளிச்சம் போட்டு காட்டிடலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லி அந்த ஆர்டிக்கிள்ல 2 டேபிள்ஸ வந்து அவர் வெளியிடுறாரு. அந்த 2 டேபிள்ஸையும் நான் ஸ்கிரீன்ஷாட் போட சொல்றேன், நீங்க பாருங்க. முதல் டேபிள் அப்படிங்கிறது எலக்ட்ரல் பாப்புலேஷன் ரேஷியோ, இபி ரேஷியோ அப்படின்னு சொல்லக்கூடியது. அதாவது ஒரு மாநிலத்துல நம்ம சென்சஸ் 10 வருஷமா இவங்க எடுக்கல அப்படிங்கிறது இன்னொரு கதை. ஆனா ஒரு மாநிலத்துடைய ஃபர்டிலிட்டி ரேட்டை வச்சு, அங்க இருக்கக்கூடிய டெத் ரேட், பர்த் ரேட் இதெல்லாம் வச்சு அந்த பாப்புலேஷன் எந்த அளவுக்கு ப்ரொஜெக்ட் ஆகுது, ஒரு 5 ஆண்டுகள் கழிச்சு அதோட பாப்புலேஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிற சென்சஸ் ப்ரொஜெக்ஷன்ஸ் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் வெளியிடுவாங்க. அப்படி வெளியிட்ட வகையில் நீங்க பாத்தீங்கன்னா 2024ஆம் ஆண்டு பீகாருடைய ஒட்டுமொத்த அடல்ட் பாப்புலேஷன் பாத்தீங்கன்னா 7.93 crores. அதுல எலக்ட்ரல் பாப்புலேஷன், ஓட்டு போடுறவங்களுடைய எண்ணிக்கை என்னன்னு பாத்தீங்கன்னா 7.71 crores. அதாவது கிட்டத்தட்ட டோட்டல் அடல்ட் பாப்புலேஷன்ல 97% பேர் வந்து ஓட்டு போடுறாங்க. இப்படி எல்லா மாநிலத்துக்கும் அந்த தரவுகளை வந்து அவங்க வெளியிட்டு இருக்கிறாங்க. ஒரு நேஷனல் ஆவரேஜ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 99%, அதாவது அடல்ட் பாப்புலேஷன்ல 99% பேர் எலெக்ஷன்ல ஓட்டு போடுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து இது காட்டுது. பீகாருடைய 97% அப்படிங்கிறது நேஷனல் ஆவரேஜை விட கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஆனா அப்பவும் பெரிய பாதிப்பு இல்ல. ஆனா இப்போ டேபிள் 2 நீங்க பாருங்க. டேபிள் 2ல 2019ஆம் ஆண்டுல தொடங்கி இப்போ இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் முடிகிற வரைக்கும் அடல்ட் பாப்புலேஷன் என்ன, அதுல எவ்வளவு பேர் ஓட்டு போடுறாங்க, இது என்ன சதவீதம் அப்படிங்கறத ரொம்ப தெளிவா போட்டிருக்கிறாரு. இதுல நீங்க 2019 எல்லாம் விட்டுருங்க,
கடந்த 2024 ஜூனுக்கும் இப்போக்குமே நீங்க கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா, கடந்த 2024 ஜூன்ல மொத்தம் பாப்புலேஷன் அடல்ட் பாப்புலேஷன் 8.16 கோடின்னு இருந்தது. அதுல டோட்டல் எலக்ட்ரல் பாப்புலேஷன் வந்து 7.9 crores, அதாவது கிட்டத்தட்ட 97% பேர் ஓட்டு போட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனுக்கு அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா, அந்த சதவிகிதம் 97ல இருந்து 88% குறைஞ்சிருக்கு. அதாவது கிட்டத்தட்ட 65 லட்சம் பேரை இவங்க வாக்காளர் பட்டியல்ல இருந்து நீக்கிட்டாங்க. அப்படி நீக்கினதுனால 97% வாக்காளர்கள் ஓட்டு போட்டுட்டு இருந்த ஒரு மாநிலத்துல இப்போ 88% வாக்காளர்கள் தான் ஓட்டு போடுவாங்க. கிட்டத்தட்ட 9% வாக்காளர்களை இவங்க ஓட்டர் லிஸ்ட்ல இருந்து நீக்கி இருக்கிறாங்க. இது இந்த 7.24 அப்படிங்கறத ஓவரால் அடல்ட் பாப்புலேஷன் உடைய 8.18 crores அப்படிங்கறத கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா, இது 65 லட்சத்தோட நிக்கல. கிட்டத்தட்ட 94 லட்சம் கிட்ட வருது. அதாவது நிறைய வாக்காளர்கள் ரெஜிஸ்டரே பண்ணல அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதற்கான நம்பர்ஸ் நான் கொடுக்கலன்னு சொன்னேன் தெரியுமா? அதையும் இதோட சேர்த்தா கிட்டத்தட்ட 94 லட்சம் பேருக்கு வாக்குரிமை இல்லாம செஞ்சுக்கிட்டு இருக்கு இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன். இதை தாண்டி இன்னொரு ஒரு விஷயம் சொல்றாரு. ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படின்னு சொல்றீங்க. ரிவிஷன் அப்படின்னு சொல்லும் போது நீங்க நியாயமா என்ன பண்ணணும்? இறந்தவர்களை நீக்குறீங்க ஓட்டர் லிஸ்ட்ல இருந்து. டூப்ளிகேட் என்ட்ரிஸ் இருக்குன்னா அதை நீக்குறீங்க. பர்மனண்டா டிஸ்பிளேஸ் ஆயிட்டாங்க, இல்ல பர்மனண்டா அன்ட்ரேசபிளா இருக்கிறாங்கன்னா அவங்களால நீக்குறீங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் நடக்கும் பொழுது, தேர்தல்ல பங்கேற்காதவர்கள் ஆனா ஓட்டுரிமை இருக்கிறவர்களை தேடி கண்டுபிடிச்சு அவங்கள எலக்ட்ரல் ரோல்ல சேர்க்க வேண்டியதும் உங்க கடமை இல்லையா? அப்படி யாராவது ஒரு நபரையாவது இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் மூலமா பீகாரோட ஓட்டர் லிஸ்ட்ல எலெக்ஷன் கமிஷன் சேர்த்திருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு நபரை கூட இவங்க சேர்க்கல அப்படிங்கிறது தான் நமக்கு கிடைக்கக்கூடிய தடவுகள். அப்போ இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனோட பர்பஸ் என்ன அப்படின்றது பாத்தீங்கன்னா, வாக்காளர்களை பட்டியல்ல சேர்க்கணும் அப்படிங்கறத தாண்டி வாக்காளர்களை போதுமான அளவுக்கு பட்டியல்ல இருந்து நீக்கணும் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய ஒரே ஒரு டார்கெட்டா இருந்துச்சு. இந்த 65 லட்சம் இல்ல 94 லட்சத்தோட இது நிக்காது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அவர் பதிவு பண்றாரு. ஏன்னா இப்போ இந்த ரிவைஸ் லிஸ்ட் ஒண்ணு கொடுத்திருக்காங்க இல்லையா, ஆகஸ்ட் 1ஆம் தேதி இந்த 65 லட்சம் பேரை நீக்கிட்டு ஒரு ரிவைஸ் லிஸ்ட் கொடுத்திருக்காங்கல்ல, இதுல இருக்கிறவங்க எல்லாம் ஓட்டு போடுவாங்களா? அவங்களுடைய ஓட்டெல்லாம் கேரண்டீடா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் இல்ல. இதுலயும் சில பேருடைய ஓட்டுரிமை பக்கத்துல அவங்கள போய் ஆய்வு செய்த அந்த பிஎல்ஓ ஆபீசர்ஸ் நாட் ரெக்கமெண்டட் அப்படின்னு எழுதியிருந்தாங்கன்னா, அவங்க கிட்ட ஃபர்தர் ப்ரூஃப் கேட்டு நாளைக்கு அவங்க அதை கொடுக்காத பட்சத்தில் அவர்களையும் வாக்காளர் பட்டியல்ல இருந்து நீக்க முடியும். அந்த அதிகாரம் தேர்தல் ஆணையத்துக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இத இவங்க எவ்வளவு கிளவரா தொகுதி வாரியா செய்வாங்க. அதுவும் பட்டியலின மக்கள், சிறுபான்மையினர் மக்கள், பாஜகவுக்கு ஓட்டு போடாத மக்கள் எங்க அதிகமா இருக்காங்களோ அங்கதான் கெடுபிடி அதிகமாக இருக்கும். உங்களுடைய பேரு ராமா இருந்தா நீங்க அந்த நாட் ரெக்கமெண்டட் லிஸ்ட்ல இருந்தீங்கன்னா, சரிப்பா பரவாயில்ல, உன் ஆதாரம் ரேஷனையோ காமி, நாங்க ஏத்துக்கிறோம் அப்படின்னு ஏத்திருவாங்க. ஆனா உங்களுடைய பேரே ரஹீமா இருந்ததுன்னா, அங்க உங்ககிட்ட ஏகப்பட்ட கெடிபடிகள், ஏகப்பட்ட தரவுகளை கேட்டு உங்களை மீண்டும் இந்த ஓட்டர் லிஸ்ட்ல இருந்து நீக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அப்படி நீக்க முயற்சி பண்ணாங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 கோடி வாக்காளர்கள் அவங்களுடைய ஓட்டுரிமையை இழந்துருவாங்க அப்படிங்கறத அவர் தெளிவா சொல்றாரு. பீகார்ல மட்டும் கிட்டத்தட்ட 9% பேர் அவங்களுடைய வாக்குரிமையை இழந்திருக்கிறாங்க. இதே ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனை மற்ற மாநிலங்களையும் தேர்தல் ஆணையம் செய்ய முயற்சி பண்ணுது. இதே நிலை தொடர்ந்தா இந்தியாவில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 9 கோடி இந்தியர்கள் அவர்களுடைய வாக்குரிமையை இழக்க நேரிடும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாரு. இது மட்டும் இல்ல, வாக்குரிமையை இழந்தவர்கள் இதற்காக சட்ட ரீதியாக போராட கூட முடியாத ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுவாங்க. இதை விட பெரிய கொடுமை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களை ஓட்டர் லிஸ்ட்ல இருந்து தேர்தல் ஆணையம் நீக்கணும் அப்படின்னா முதல்ல உங்ககிட்ட விளக்கம் கேட்கணும். அதற்கு 2 ஹியரிங் இருக்கு. அந்த 2 ஹியரிங்லயும் நீங்க சஃபிஷியன்ட் எவிடன்ஸ் கொடுக்கலன்னா தான் அவங்க உங்களை ஓட்டர் லிஸ்ட்ல இருந்து நீக்க முடியும். ஆனா இங்க எந்தவித கேள்விகளும் கேட்காம, எந்தவித ஆப்பர்ச்சுனிட்டியும் கொடுக்காம, அவங்க தரப்பு நியாயங்களை கேட்காம இஷ்டத்துக்கு சகட்டு மேனிக்கு ஓட்டர் லிஸ்ட்ல இருந்து ஆட்களை நீக்கிட்டு இருக்கிறாங்க. தங்கள் அடிப்படை உரிமையான ஓட்டுரிமைக்காக போராடக்கூடிய வாய்ப்பை கூட தேர்தல் ஆணையம் இங்க இருக்கக்கூடிய குடிமக்களுக்கு வழங்க மாட்டேங்குது. இது எவ்வளவு பெரிய அவலம் யோசிச்சு பாருங்க. ஆக மொத்தம் இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் மூலமா அக்யூரசி இருக்கா பாத்தீங்கன்னா இல்ல. கம்ப்ளீட்னஸ் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுவும் இல்ல.
ஈக்விட்டி இருக்கா, முக்கியமா சோசியல் ஜஸ்டிஸ் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுவும் இல்ல. இதத்தான் சுப்ரீம் கோர்ட் கேள்வி கேக்குது. ஆனா தேர்தல் ஆணையம் நேர்மையான பதில் கொடுக்க மறுக்குது. இப்ப நான் சொன்ன இந்த எல்லா விஷயத்தையும் ராகுல் காந்தி சொன்ன விஷயங்களோட பொருத்தி பாருங்க. ஒரு பார்லிமெண்ட் கான்ஸ்டிட்யூவன்சியோட ஒரு அசெம்பிளி செக்மெண்ட் தான் மகாதேவபுரா. அங்க மட்டும் 1,00,000 போலி வாக்காளர்களை இவங்க சேர்த்திருக்கிறாங்க. அது மூலமா தேர்தலை ஜெயிச்சிருக்கிறாங்க. மோடி போட்டியிட்ட வாரணாசி தொகுதியிலே ஏகப்பட்ட குளறுபடிகள் இன்னைக்கு செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. அவருடைய வெற்றியே ஒரு நேர்மையான, நியாயமான வெற்றியா அப்படிங்கிற கேள்விய இன்னைக்கு எதிர்க்கட்சிகள் எழுப்பிட்டு இருக்காங்க. 300 எம்பி சேர்ந்து எலெக்ஷன் கமிஷனரை சந்திக்கிறதுக்காக எலெக்ஷன் கமிஷன் ஆபீஸ் வரைக்கும் போறாங்க. ஆனா அவர்களை சந்திக்க எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா மறுக்கிறது. புரட்சியாளர் அம்பேத்கர் கான்ஸ்டிடியூஷனை வடிவமைக்கும் போது யுனிவர்சல் அடல்ட் பிரான்சைஸ் ஒண்ணு கொடுத்தாரு. அப்பவே பல பேர் ஆர்கியூ பண்ணாங்க. இன்னாருக்கெல்லாம் ஓட்டு கொடுக்க கூடாதுன்னு. ஆனா அப்ப புரட்சியாளர் அம்பேத்கர் என்ன சொன்னாரு தெரியுமா? எல்லாருக்கும் ஓட்டுரிமை கொடுக்கணும். ஒன் மேன் ஈக்குவல் டு ஒன் ஓட், ஒன் ஓட் ஈக்குவல் டு ஒன் வேல்யூ. அப்படிப்பட்ட பொலிட்டிக்கல் ஈக்குவிட்டியை கொண்டு வந்தோம்னா தான் சோசியல் ஜஸ்டிஸ் நிலைநாட்ட முடியும், சோசியல் ஈக்குவிட்டியை கொண்டு வர முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லி எல்லாருக்கும் ஓட்டுரிமை கொடுக்கணும் அப்படின்னு தெளிவாக அவர் கான்ஸ்டிடியூஷன்ல டிராஃப்ட் பண்ணி வச்சிருக்கிறாரு. ஆனா இன்னைக்கு அப்படிப்பட்ட அடிப்படை உரிமையை தான் உங்ககிட்ட இருந்து பறிக்க முயற்சி பண்ணுது இந்த பாஜக. அதற்கு துணை போகுது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. இவ்வளவு சீரியஸான ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. இதற்கு எதிர்க்கட்சிகள் மட்டும் குரல் கொடுத்தா போராது. மக்கள் பேசணும், மக்கள் கேள்வி எழுப்பணும். ஓட்டு போட்டு உங்களுடைய தலைவர் யாரு, உங்க ஆட்சி செய்ய போறது யாரு அப்படிங்கறத உறுதி செய்ய வேண்டியது உங்களுடைய அடிப்படை உரிமை. இன்னைக்கு அதுலயே கை வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. என்னைக்கு பேச போறீங்க?